ஓம் சாந்தி. நாம் மாஸ்டர் ஞானக்கடலாக இருக்கும் ஆத்மா. நாம் சதா சம்பன்னமாக இருக்கும் ஆத்மா. நாம் ஆத்மாக்களை யோக்கியவானாக யோகியாக மாற்றும் ஆத்மா. ஆத்மா எனும் ஜோதியில் ஞானம் மற்றும் யோகமெனும் நெய்யை நாம் ஊற்றுவதால் ஜோதி எரிந்து கொண்டே இருக்கின்றது. நாம் ஞானம் மற்றும் யோகத்தின் வித்தியாசத்தை நல்ல விதத்தில் புரிந்து கொள்கின்றோம். நாம் ஆகாய தத்துவத்தில் இருக்கின்றோம். தந்தை மகா தத்துவத்தில் இருக்கின்றார். அது பிரம்மமாகும். தந்தையும் கூட அங்கிருந்துதான் வருகின்றார். இப்போது நம்முடையது ஈஸ்வரிய புத்தியாகும். தந்தை இப்போது நம்முடைய புத்தியின் பூட்டை திறந்து கொண்டிருக்கின்றார். இப்போது நாம் கூர்மையான புத்தியுடையவர்களாக ஆகின்றோம். தந்தை நம்மை தூய்மையான புத்தியுடையவர்களாக மாற்றுகின்றார். மேலும் ஞானம் என்ற மெய்யை ஊற்றுகின்றார். நாம் ஆத்மாக்கள். நம்முடைய தந்தை பரமாத்மா. நாம் தந்தையின் குழந்தைகள். பரமாத்மா நம்முடைய தந்தையாக இருக்கின்றார். நம்முடைய கடமை தந்தையை நினைவு செய்வதாகும். நம்மை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். ஞானம் மிகவும் சகஜமானதாகும். அட்டவணை வைப்பதற்கு தந்தை நம்மை அறிவுறுத்துகின்றார். யோகத்தின் மூலம்தான் விகர்மங்கள் விநாசமாகிறது. யோகத்தின் மூலம் கர்மேந்திரியங்கள் முற்றிலும் அமைதியாகி விடுகின்றது. ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் நினைவிற்கு வராதபடி, மேலும் எந்த சரீரமும் நினைவிற்கு வராதபடி நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். இப்போது நாம் நம் வீட்டிற்கு செல்கின்றோம். பிறகு ராஜ்யத்தில் வருவோம். தந்தை யோகேஸ்வரன் ஆவார். அவர் நினைவை கற்றுக் கொடுக்கின்றார். நாம் யோகேஸ்வரர் ஆகின்றோம். ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு பரந்தாமம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதனுடைய நடிப்பு கிடைத்திருக்கின்றது. பக்தி என்பது இரவாகும்.
ஞானம் என்பது பகலாகும். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கின்றது. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நாம் தூய்மையாகி விடுகின்றோம். இது கீதை பாடசாலையாக இருக்கின்றது. நினைவினுடைய பலம் நிறைய அதிசயத்தை செய்கின்றது. நினைவின் மூலமாக கர்மேந்திரியங்கள் முற்றிலும் அமைதியாக குளிர்ச்சியாக ஆகிவிடுகின்றது. அரைக்கல்பம் பொய்யான கண்டம், அரைக்கல்பம் உண்மையான கண்டமாகும். இந்த சமயம் அனைவரும் நரகவாசிகள், பிறகு சொர்க்கவாசிகளாகவும் பாரதவாசிகளாகவும் ஆகிறார்கள். நாம் யோகத்தில் தீவிரமாக இருப்பதால் உயர்ந்த பதவியை அடைகின்றோம். மேலும் கர்மேந்திரியங்கள் முற்றிலும் குளிர்ச்சியாகிவிடுகிறது. தேகத்தின் கூடவே அனைத்தையும் மறந்து நாம் ஆத்ம அபிமானியாக ஆகிவிடுகின்றோம். நாம் அசரீரியாக இருக்கின்றோம். இப்போது வீட்டிற்கு செல்கின்றோம். இப்போது இந்த சரீரத்தை விட வேண்டும் என்று எழும்போதும் அமரும் போதும் நாம் புரிந்து கொள்கின்றோம். நாம் நாடகத்தை நடித்தோம். இப்போது வீட்டிற்கு செல்கின்றோம். இப்போது நாம் தந்தையின் நினைவின் மூலம் சதோப்பிரதானமாக ஆகின்றோம். ஆன்மீக குழந்தையாகிய நாம் ஆன்மீக தந்தையிடம் வந்திருக்கின்றோம். ஒருவருடைய நினைவுதான் கலப்படமில்லாத நினைவாகும். நினைவின் மூலமாக அனைவரையும் மறந்து நாம் அசரீரியாக ஆகின்றோம். சங்கமேகத்தில் சிவசக்தி எனும் இணைந்த ரூபத்தில் நிலைத்திருப்பதால் நடக்காத காரியமும் நடந்தேறுகின்றது. இது அனைத்திலும் உயர்ந்த சொரூபமாகும். இந்த சொரூபத்தில் நாம் நிலை பெறுவதால் சம்பன்ன பவ எனும் வரதானம் நமக்கு கிடைத்து விடுகின்றது. பாப்தாதா நம் அனைவரையும் சதா சுகமெனும் ஆசனத்தில் அமர்த்துகின்றார். சதா இதே ஆசனத்தில் அமர்ந்திருப்பதால் அதீந்திரிய சுகமெனும் ஊஞ்சலில் நாம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். மறதி எனும் சம்ஸ்காரமே மறைந்து போய்விடுகின்றது. நமக்கு நினைவினுடைய பலத்தின் மூலம் நம்முடைய கர்மேந்திரியங்களை குளிர்ச்சியாக அமைதியாக்குகின்றோம். முழுமையான தேர்ச்சி பெறுவதற்காக யதார்த்தமான முறையில் தந்தையை நினைவு செய்து நாம் தூய்மையாக ஆகின்றோம். எழும்போதும்
அமரும் போதும் இப்போது நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. எப்படி தந்தையிடத்தில் அனைத்து ஞானமும் இருக்கிறதோ அதுபோல நாம் மாஸ்டர் ஞானக்கடலாக ஆகின்றோம். இணைந்த சுரூபத்தின் நினைவு மூலமாக உயர்ந்த மனோநிலையினும் ஆசனத்தில் அமர்ந்து சதா சம்பன்னமாகும் ஆத்மா நாம் சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு மூலமாக ஆத்மாக்களை யோகியவானாக யோகிகளாக மாற்றும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.